வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்கு, தமிழ்ல இல்ல. இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு வீட்ல 2 பேர் கொல்லப்படுறாங்க. ஒருத்தங்க வீட்ல கொல்லப்பட்டிருப்பாங்க, ஒருத்தர் வெளியே கொல்லப்பட்டிருப்பாரு. இந்த 2 கொலைக்கு யாரு காரணம்ன்ற மாதிரி தான் போலீஸுங்க விசாரிப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வரும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங் சீனே பின்னாடி நடக்க போற ஒரு சீனை முன்கூட்டியே காட்டுறாங்க. ஒரு பையன் ராக்கெட்லாம் விட்டு விளையாடிட்டு இருக்கான். அப்ப அந்த பேப்பர் ராக்கெட் ஒரு வீட்டுக்குள்ள போயிருது. வீட்டுக்குள்ள இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறான். ஒரு கட்டி எடுத்து அந்த பேப்பர் ராக்கெட்டை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள எதையோ பார்த்து இவன் ஷாக் ஆகிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் 7 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டுல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருப்பாங்க. ஹஸ்பண்ட் பேரு ரமேஷ் அப்படின்றது, ஒய்ஃபோட பேரு காயத்ரி அப்படின்றது. காயத்ரி செஞ்ச டிஷ்ஷே திரும்ப திரும்ப செய்யறாங்க போல. எப்பவுமே இதுதான் திரும்ப திரும்ப செய்வியா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. வீட்டுல காய்கறி எல்லாம் காலின்ற மாதிரி காயத்ரி சொல்றாங்க. வாங்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கோவப்படுறாரு. நான் தான் வெளியே போக மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க வாங்கிட்டு வந்து வைங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உன்னை போய் ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தோணுது, ஒவ்வொரு நாளும் நரகத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. எதுக்காக இவங்க வெளியே போக மாட்டாங்க அப்படின்றது தெரியல. அதே மாதிரி முகத்தை மூடி மூடி தான் வச்சிருக்காங்க. ஹஸ்பண்ட் திட்டினதை நினைச்சு காயத்ரி ஃபீல் பண்றாங்க. இப்ப ரூம்ல உட்காந்து லைட்டா அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட அக்கா கிட்ட இருந்து போன் கால் வருது. அந்த அக்கா பேரு மீனா அப்படின்றது. அந்த அக்கா இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. எது அந்த பிரமோத் வெளியே வந்துட்டானா அப்படின்ற மாதிரி காயத்ரி ஷாக் ஆகுறாங்க. யார் அந்த பிரமோத் அப்படின்றது நமக்கு தெரியல. இவங்க கொஞ்சம் கத்தி பேசினாங்கல்ல, சவுண்ட் கேட்டு ரமேஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃபு கிட்ட கேட்கிறாரு. அந்த பிரமோத் வெளியே வந்துட்டானா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்கிற இவருமே ஷாக் ஆகுறாரு. இந்த சமயம் தான் சின்ன பையனான சோட்டுவை காட்டுறாங்க. சோட்டுவும் விளையாடுறதுக்காக வெளியே போக போறேன்னு சொல்றான். ஆனா இவர் இருக்கார்ல, வெளியெல்லாம் போக தேவையில்ல, நீ கொஞ்ச நாள் வீட்லயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்பா இப்படி பண்றீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, நான் போனோன்னு சொல்றான். கோவத்துல ரமேஷ் பையனை லைட்டா அடிச்சிடுறாரு. இங்கதான் இருக்கணும்னு சொல்றான்ல, இங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா பையன் அடி வாங்குறத பாக்குற அம்மாக்கு கஷ்டமா இருக்கு. அவன் போனோன்னு சொல்றான்ல, விடுங்கன்ற மாதிரிலாம் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பையனுமே இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்பா வழக்கம் போல என்ன போட்டு அடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவனோட அண்ணனை அப்பா கையே வைக்க மாட்டாரு. ஏன்னா அண்ணன் இருக்காருல, அப்பாவையே எதிர்த்து சண்டைலாம் போடுவாரு. என் அண்ணன் சுரேஷை பார்த்து மட்டும் என்னோட அப்பா பயப்படுறாரு, ஆனா என்ன மட்டும் மோசமா அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் இவர்கிட்ட அடி வாங்கி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலன்ற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். இவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவனுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணன் கிட்ட இதை பத்தி சொல்லுன்ற மாதிரி ஏத்தியும் விடுறாங்க. இப்ப அண்ணனை காட்டுறாங்க. இவர் பேர் தான் சுரேஷா இருக்கும். இப்ப சுரேஷ் பெட்டிங் மாதிரிலாம் கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காரு. எதிரில் இருக்கவன் ஜெயிக்கிற மாதிரிலாம் வந்துட்டு இருக்கான். இவரை கிண்டல் பண்ற மாதிரி பேசுறான். மேட்சோட முடிவுல சுரேஷ் தான் ஜெயிச்சிருப்பாரு. நான் ஜெயிச்சிட்டேன், காசு எடுத்து வையன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது காசா, நம்ம எப்ப பெட் மேட்ச் விளையாண்டோன்ற மாதிரி அவன் கேட்கறான். ஏமாத்துறதுக்கு பாக்குறான். கோவப்பட்ட சுரேஷ் இருக்கார்ல, அடிச்சு அவங்க கிட்ட இருந்து காசை புடுங்கிடுறாரு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் அப்பா இந்த இடத்துக்கு வராரு. இந்த சுரேஷ் வீட்டு பக்கமே போக மாட்டான் போல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுல தான் ஸ்டே பண்ணுவான் போல. நீங்க எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு அப்பா கிட்ட கேட்கறான். இப்ப அப்பா இருக்கார்ல, பிரமோத் ரிலீஸ் ஆயிட்டானா, எப்பனாலும் இங்க வர வாய்ப்பு இருக்கு, உன் அம்மாக்கு பாதுகாப்பு நம்ம தரணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அம்மாக்கு பாதுகாப்பு தரணும்ன்ற மாதிரி இந்த பையன் யோசிக்கிறான். இவனுக்கு அப்பாவை பிடிக்காது, அம்மாவை பிடிக்கும் போல. இப்ப உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறான். அம்மாவும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீங்க பயப்படாதீங்கம்மா, இந்த வாட்டி பிரமோத் வந்தானா என்னோட கையாலேயே அடிச்சு சாவடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மாதிரிலாம் பேசாத, அப்படிலாம் பண்ணாத, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவன் அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கும் போது கதவை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. அவன் தான் வந்துட்டான் போல அப்படின்ற மாதிரி காயத்ரி ரொம்ப பயப்படுறாங்க. என்ன ஏதுன்னு பாக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப சுரேஷும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்த மாதிரி வெளியே வந்துடுறாங்க. யாரா கதவை தட்டினது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா யாரும் வரல போல. வீட்டுக்குள்ளேயே தான் பாதுகாப்பா இருக்கணும்ன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பூர்ணிமான்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இந்த லேடியும் ரமேஷும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. ரமேஷை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரமேஷும் இவங்களை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. இப்ப வாசல்லயே நிறுத்தி இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக கொஞ்ச நாளா என்னோட காலை எடுக்கல, அதனால தான் நேர்லயே வந்துட்டேன்னு சொல்றாங்க. நான் இப்ப ரொம்ப கஷ்டமான நிலைமையில இருக்கேன், நீ புரிஞ்சுக்கோ, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் பூர்ணிமா கிட்ட பேசுறாரு. அப்ப பையனுமே இந்த விஷயத்த கவனிச்சு வந்துடுறான். அப்பா அஃபேர்ல இருக்கிறது பையனுக்கு தெரியும் போல. வீட்டுக்கே இந்த லேடி வந்துட்டாங்களா, இது வேலைக்காவது அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கான். ரமேஷ் அஃபேர் வச்சிருக்கிறது ஒய்ஃபுக்குமே நல்லா தெரியும் போல. ஒய்ஃபும் பிரச்சனை வேணான்ற மாதிரி பையனை தடுக்கிறாங்க. ஆனா பையன் இந்த லேடி மேல பயங்கரமா கோவப்படுறாரு. அதனால அம்மா இருக்காங்கல்ல, பையனை அரைஞ்சிடுறாங்க.
அம்மா அரைஞ்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா சுரேஷும் கோவமா இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த அப்பா இருக்காருல பூர்ணிமாவை பேசி அனுப்பி வச்சிடுறாரு. நைட்டு நேரம் 3 பேர் மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டிட்டு இருக்காங்க. 3 பேருமே ரொம்ப பயப்படுறாங்க. கதவை திறக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் அமைதியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனா கதவை தட்டுறது அக்காவா தான் இருப்பாங்க. மீனா தான் கதவை தட்டுறேன், கதவை திறங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க கதவை திறக்கிறாங்க. இப்ப அக்காவும் தங்கச்சியை கட்டி பிடிச்சிடுறாங்க. அக்காவோட பேரு மீனான்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா தங்கச்சி காயத்ரிக்கு ஏற்கனவே ஆசிட் அட்டாக் நடந்திருக்கு போல. பிரமோத்ன்ற ஒரு நபரால் தான் நடந்திருக்கு. அவன் ஜெயிலை விட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்து என்ன போட்டு அடிச்சான், உன் அட்ரஸை கேட்டான், நான் சொல்லவே இல்லைன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. நீங்க இதுக்கப்புறம் ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் கண்ணில் மட்டும் பற்றாதீங்க. எப்படியாவது இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு கூட போயிடுங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் பிரமோத் அப்படின்ற அந்த நபரை காட்டுறாங்க. அவர் இந்த ஏரியால நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் இவங்களை கவனிக்கிறாரு. அதாவது இந்த அக்காவை கவனிக்கிறாரு. அக்கா தான் அவரோட ஒய்ஃபு போல. இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. சோ இந்த காயத்ரியோட வீடு எங்க இருக்குன்றதோ இவருக்கு தெரிஞ்சிருது. மீனா கிளம்பி போயிடுறாங்கல்ல. கொஞ்ச நேரத்துல யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேக்குது. மீனா தான் திரும்பி வந்திருக்காங்க போலன்ற மாதிரி இவங்களும் வேகமா கதவை திறக்கிறாங்க. பார்த்தா பிரமோத் தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. ரமேஷை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பயந்தவரா இருப்பாரு. அதனால பிரமோதை பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. அவன் கையில கத்தி வேற வச்சிருக்கான். பக்கத்துல வந்தீங்கன்னா அறுத்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். தயவு செஞ்சு எங்களை நிம்மதியா இருக்க விடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பிரமோத் கேட்க மாட்டான். இப்ப கத்திய காமிச்சு அப்பா பையன்னு 2 பேரையும் மிரட்டிட்டு இருக்கான். 2 பேருமே ரூம்குள்ள போங்கன்ற மாதிரி சொல்றான். அதெல்லாம் முடியாதுன்னு ரமேஷ் சொல்றாரு. ஆனா இவன் மிரட்டி 2 பேரையும் ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணிடுறான். இப்ப வெளியே அவங்க மட்டும் தானே இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லை மீறி நடந்துட்டு இருக்கான். அவங்களுமே துடிச்சிட்டு இருக்காங்க. சுரேஷ் இருந்திருந்தா தடுத்திருப்பான். அவன் இல்லாம போயிட்டானே அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கதவை திறந்து அவங்க 2 பேரையும் வெளியே வர வச்சிடறான். கத்தியை காமிச்சு இவங்களை மிரட்டிட்டு இருக்கான். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிருங்க, நாங்க போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி அவரும் கத்தியோட இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்காரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங் சீனோட கனெக்ட் பண்றாங்க. ராக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு பையன் ட்ரை பண்ணால, உள்ள காயத்ரி இறந்து போயிருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறான். உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த இடத்த கிரைம் ஸ்பாட்டா மாத்திடுறாங்க. உள்ள பார்த்தா காயத்ரி கொல்லப்பட்டிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. கத்தியால் தான் அவங்க கொல்லப்பட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே சமயம் வீட்டுல சின்ன பையனா சோட்டுன்னு ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் ரத்த வெள்ளத்துல இருக்கான். ரொம்ப மோசமா காயம் பட்டிருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. வேகமா அவனை ஹாஸ்பிட்டலுக்கு இங்க இருந்து கொண்டு போறாங்க. இந்த ஃபேமிலியை பத்தி எல்லாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. மத்தவங்க இருக்காங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்ட தகவலை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இந்த ஃபேமிலியில மொத்தமா 4 பேர் இருந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒய்ஃப் மட்டும் தான் இறந்து போயிருக்காங்க. ஹஸ்பண்டும் மூத்த பையனும் எங்க போனாங்கன்னு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்களுக்குள்ளேயே ஏதாவது பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. இத பத்தி பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட விசாரிங்கன்னு சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஆளுங்க எல்லாருமே பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போதுதான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அந்த ஒய்ஃப் காயத்ரி இருக்காங்கல்ல, எதுக்காகவும் வெளியே வரமாட்டாங்கன்றது தெரிய வருது. இதை தாண்டி அந்த வீட்டுல மூத்த பையனா இருக்க சுரேஷ் அந்த வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏதோ சண்டை மாதிரி ஏற்படுது. சுரேஷ் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இப்ப வேற ஒரு லேடி கிட்ட விசாரிக்கும் போது அவங்க சில தகவலை சொல்றாங்க. ஆக்சுவலா ரமேஷை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமான்ற ஒரு லேடி கூட பழக்கம் போயிட்டு இருந்தது. அதை பத்தி சுரேஷ்க்கு தெரிய வந்துருச்சு. அதனால தான் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டான். இவ்வளவு விசாரிச்சதுல அந்த ஃபேமிலியை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருது. ஆனா பிரமோத பத்தி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. என்னவா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு ராகவன்னு ஒரு நபர் வந்திருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்தவரா இருப்பாரு. இவருக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காயத்ரியோட ஒரு பக்க ஃபேஸ்ல ஆசிட் அடிக்கப்பட்டதை போலீஸுங்க கவனிச்சிருப்பாங்க. அவங்க ஆசிட் அட்டாக் விக்டிம் அப்படின்றத இவர் சொல்றாரு. அதனால்தான் அவங்க வீட்டை விட்டு மோஸ்ட்லி வெளியே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹஸ்பண்ட் ஒன்னா இருக்கலாம்னு நினைக்கும் போது முகத்தை பார்த்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல சார், அதனால தான் அவங்களுக்குள்ள கேப் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற ஒரு லேடி ஆபீசர் டென்ஷன் ஆயிடுறாங்க. நீங்க கேஸ பத்தி மட்டும் சொல்லுங்க, இத பத்திலாம் பேசாதீங்க. எவ்வளவு ஆசிட் அட்டாக் விக்டிம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் காரணம்னு சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் டென்ஷன் ஆகுறாங்க. ரமேஷுக்கு அஃபேர் ஏற்பட்டுச்சுல, அதுக்கு காரணம் இதுதான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதனால தான் இந்த லேடி ஆபீசர் டென்ஷன் ஆயிருப்பாங்க. சரி கிளம்புங்கன்ற மாதிரி இந்த நெய்பரான ராகவ அனுப்பி வச்சிடுறாங்க. இப்பதான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. சில விஷயத்த பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு போல. என்ன விஷயம், உட்காருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் உட்கார வச்சு பேசுறாரு. வந்த நபர் இருக்காருல பிரமோத்ன்றவனை பத்தி தான் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரமோதி என்னெல்லாம் பண்ணான்றதை இவர் சொல்றாரு. அப்பதான் பிரமோத பத்தி நமக்கு புரிய வைக்கிறாங்க.
ஆக்சுவலா பிரமோத பொறுத்த வரைக்கும் மீனான்றவங்கள கல்யாணம் பண்ணிருப்பாரு. மீனாவோட தங்கச்சியா தான் இந்த காயத்ரி இருந்திருப்பாங்க. கல்யாண டைம்ல அவங்க துருன்னு வேலைலாம் பாக்குறாங்க. அப்பயே காயத்ரி மேல இவர் ஒரு கண்ணை வச்சிருப்பாரு. எப்படியாவது இவளை அடைஞ்சே தீரணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அடிக்கடி காயத்ரிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இதனால காயத்ரி அக்கா இருக்காங்கல்ல, காயத்ரிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. இருந்தாலுமே இந்த பிரமோத் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ரமேஷ் வீட்டுல இல்லாத சமயம் காயத்ரியோட வீட்டுக்கு வந்துருவாரு. காயத்ரி எதுக்காக இங்க வந்தீங்க, போங்க போங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவர் இருக்காரு பாத்தீங்களா, காயத்ரியோட விருப்பம் இல்லாமயே காயத்ரியை ரேப் பண்ணிடுறாரு. அவங்களுமே அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப இவருமே ஒரு விஷயத்த சொல்றாரு. சின்ன வயசுல பக்கத்து வீட்டுல ஒரு நாய் இருந்திருக்கும். அந்த நாய் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா அந்த ஓனரு என்ன நாய் கிட்ட விளையாடவே விட மாட்டாங்க. ஒரு நாள் அந்த நாய் இறந்து போயிருச்சு. அதை சாவடிச்சதே நான் தான். எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் நானு. உன் அழகு எனக்கு கிடைக்காதுன்னா யாருக்குமே கிடைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சட்டுன்னு ஆசிடை இவங்க மூஞ்சில ஊத்திடுறாரு. இப்படி பண்ண குற்றத்துக்காக தான் இவர் சிறையில இருந்திருப்பாரு. ஆனா சிறையில ரொம்ப ஒழுக்கமா இருந்ததுக்காக கொஞ்சம் சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இவன் ரிலீஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. காயத்ரின்னு ஒருத்தங்க இறந்து போயிட்டதா நீங்க கேஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த காயத்ரி இறந்து போறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் இவன் ஜெயில விட்டு ரிலீஸ் ஆயிருக்கான். இவன் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசி அவர் அனுப்புறாங்க. யார் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருது. இவங்களுமே அவரோட ஒய்ஃபான மீனாக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. நேரடியா வீட்டுக்கு போயிடலாம்னு யோசிக்கிறாங்க. வேற பகுதியில் அவங்க வீடு இருக்கு போல. டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்காக கால் பண்ணா எடுக்கலன்ற மாதிரி கேக்குறாங்க. என் போன் என்கிட்ட இல்ல, அந்த பிரமோத் தான் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. காயத்ரி கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, அதை பத்திலாம் இவங்க கிட்ட சொல்றாங்க. இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. கண்டிப்பா பிரமோத் தான் இதை பண்ணிருப்பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி பிரமோத் பண்ண விஷயத்தை பத்திலாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவங்களுமே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா தங்கச்சி இவங்க வீட்டுல தானே இருந்தாங்க. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பிரமோத் எட்டி பார்த்துட்டு இருக்காரு. எதர்ச்சியா அந்த இடத்துக்கு மீனா வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இந்த கதவு கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சு, மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. இவங்களுமே சந்தேகப்பட்டு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல தங்கச்சி ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. இதுதான் இவர் பார்த்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இதனால தான் தங்கச்சிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா தங்கச்சி வேலையை முடிச்சுட்டு பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இவர் வராரு. வா பைக்லயே போயிடலாம்னு சொல்றாரு. இல்ல நான் வெயிட் பண்ணி வரேன்ற மாதிரி சொல்றாங்க. அட வாமான்ற மாதிரி இவர் பைக்ல ஏத்தி கூட்டு போறாரு. பைக்ல போகும்போது லைட்டா மிஸ்பிஹேவ்லாம் பண்றாரு. அப்பதான் இவருக்கு தப்பான இன்டென்ஷன் இருக்குன்றது காயத்ரிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால காயத்ரியும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சிருப்பாங்க. அப்படிதான் ரமேஷை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படியே சில வருஷங்கள் ஓடி இருக்கும். ஒரு நாள் இந்த பிரமோத் இருக்காரு பாத்தீங்களா, சட்டுன்னு அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாரு. ஹஸ்பண்ட் வீட்டுல இல்லன்னு தெரிஞ்சுதான் நுழைஞ்சிருப்பாரு. அவங்கள ரேப் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஆசிட் அடிச்சிருப்பாரு. இந்த அக்கா தான் முன்ன நின்று அவனை ஜெயிலுக்கு அனுப்பியே ஆகணும்ன்ற மாதிரி ஜெயிலுக்குலாம் அனுப்பியிருப்பாங்க. ஆனா ஜெயிலை விட்டு குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடியே வந்திருப்பாரு. வந்தவரு உன்னோட தங்கச்சி எங்க இருக்கா ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி இவங்களை போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. இவங்கிட்ட மட்டும் சொல்லிடவே கூடாதுன்ற மாதிரி இருந்திருப்பாங்க. சரி நம்ம போய் தங்கச்சியை பார்க்கலான்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. அங்கதான் நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன ஃபாலோ பண்ணி அவன் வந்துட்டான் போல, அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டான், இந்த கொலையை பண்ணிருக்கான், என் தங்கச்சியை கொன்னவனை விடாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இன்னும் பிரமோத் தான் கொன்னாருன்றது உறுதியாகல. அதே சமயம் சுரேஷும் ரமேஷும் மிஸ் ஆகுறாங்க. அவங்கள தேடிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இன்னமும் இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க 2 பேர் எங்க இருக்காங்கன்றது இவங்களுக்கு சுத்தமா தெரியவே மாட்டேங்குது. அந்த பிரமோத எல்லா இடத்துலயும் தேடி பாருங்க. அதே சமயம் அந்த சின்ன பையன் ஹாஸ்பிட்டல்ல கண் முழிச்சா உடனே எனக்கு தகவலை கொடுங்க. ஏன்னா அந்த சின்ன பையனுக்கு தான் என்ன நடந்தது அப்படின்றது தெரியும்ன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும் போதுதான் லேடி அசிஸ்டன்ட்டுக்கு போன் கால் வருது. இவங்களும் அட்டன் பண்ணி பேசுறாங்க. பேசி முடிச்சவங்க இருக்காங்கல்ல, சார் இன்னொன்று பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரோட பாடி கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ரமேஷோட பாடி தான் கிடைச்சிருக்கு. இவங்களுமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்து பாடியை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஒருத்தர் இருக்கார்ல, இவர் எப்படி கொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்றதா ரஃபா சொல்றாரு. இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து யாரோ கட்டையால தாக்கி இருக்காங்க. அதனாலதான் இவர் இறந்து போயிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பிரமோத் காயத்ரியை சாவடிச்சிருக்கான், சின்ன பையனை அட்டாக் பண்ணிருக்கான். அந்த சமயம் இவர் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணிருக்கலாம். பிரமோத் துரத்திட்டு வந்து கூட அடிச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவர் இறந்து போன எக்ஸாக்ட் டைம் தெரிஞ்சாதான் மேற்கொண்டு நம்ம யோசிக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப பூர்ணிமாவை பாக்குறதுக்காக வராங்க. ரமேஷ் இறந்து போயிருக்காரு பாத்தீங்களா, அந்த தகவலை சொல்றாங்க. இதை கேட்டு பூர்ணிமாவும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ரமேஷ் கொஞ்ச நாளா பூர்ணிமாவை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அதனால கோவப்பட்டு பூர்ணிமா கூட இதை பண்ணிருக்கலான்ற மாதிரி சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாங்க. நான் எப்படி ரமேஷை கொலை பண்ணுவேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. ஒய்ஃபுக்கு ஆசிட் அட்டாக் நடந்தது பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு கிட்ட இருந்து ஒரு கேப் ஏற்பட்டிருக்கும். அந்த கேப்ல தான் இவங்க 2 பேருக்கு அஃபேர்லாம் ஏற்பட்டிருக்கும். இந்த அஃபேர் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கும். எதர்ச்சியா ஒரு வாட்டி சுரேஷ் கவனிச்சிருப்பாரு. கவனிச்ச சுரேஷ் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு.
அம்மாவையே சீட் பண்றீங்களான்ற மாதிரி அப்பாவை அடிக்கிற மாதிரிலாம் போறாரு. அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டு வீட்டை விட்டு போயிருப்பாரு. பூர்ணிமாவை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க 2 பேருக்குள்ள பழக்கம் போயிட்டு இருந்தது இல்ல, அதெல்லாம் சுத்தமா சுரேஷ்க்கு பிடிக்கவே பிடிக்காது. என் மேலயும் ரமேஷ் மேலயும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான். அவன் ஒரு வேளை இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா போலீஸுங்க இவங்கள தான் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா வீட்டுல நிறைய நகைலாம் மிஸ் ஆயிருக்கும். சரி, நீங்க கடைசியா அந்த வீட்டுக்கு எப்ப போனீங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவரு போன் எடுக்கவே இல்லைன்றதுக்காக தான் வீட்டுக்கு போனேன், ஆனா வீட்டுல பிரச்சனையாச்சு, உடனே கிளம்பிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, அந்த கொலை நடக்கும் போது நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வீட்டுல தான் இருந்தேன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. காயத்ரியோட வீட்டுல நகைலாம் மிஸ் ஆயிருக்கும். அந்த நகையை யாராவது விக்கிறதுக்கு ட்ரை பண்ணா அமைக்கிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு நகை கடையில இருந்து இவங்களுக்கு ஃபுட்டேஜ் கிடைக்குது. ஆக்சுவலா ஒருத்தர் வித்துட்டே போயிருக்காரு. வித்துட்டு போனது யாருன்றது இப்பதான் இவங்களுக்கு தெரியுது. ராகவ்னு ஒரு நெய்பர் பேசுறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் நகை கடையில வித்துட்டு போயிருக்காரு. இந்த ராகவ நம்ம உடனே விசாரிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ராகவ் பக்கத்து வீட்டுக்காரர் தானே, இவங்களுமே அந்த இடத்துல போய் விசாரிக்கலான்ற மாதிரி வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. கதவை தட்டுறாங்க. பையன் தான் கதவை திறக்கிறான். அப்பா வீட்டுல இல்லையான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பா வீட்டுல இல்ல, வெளியே போயிருக்காருன்ற மாதிரி பையன் சொல்றான். சரி, அம்மா கிட்ட பேசலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க, பார்க்க முடியாதுன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். மீனாவோட போன் இவ்வளவு நேரம் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருந்திருக்கும். இப்பதான் போன் ஆன் ஆயிருக்கு. இந்த பகுதியில தான் லொகேஷன் காட்டுதுன்ற மாதிரி தகவல் கிடைக்குது. இத பத்தி லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அந்த போன் இப்ப பிரமோதி கிட்ட தானே இருக்கு, பிரமோத அமுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப டிராவல் பண்ணி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க எங்க இருக்காருன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு கடையில சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவங்க துரத்திட்டு வராங்கன்னு தெரிஞ்சோன்னா சட்டுன்னு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவங்க ஒரு இடத்துல லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. கொலை பண்ணிட்டு கூலா சுத்திட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. வீட்டுல காயத்ரியோட பாடி கிடைச்சது பாத்தீங்களா, அவங்க ரேப் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கும். நீ தானே ரேப் பண்ண, நீ தானே அவங்கள சாவடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார், நான் சாவடிக்கலாம் செய்யல அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. கல்யாண வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் அவங்கள பார்த்திருப்பாரு. அவங்கள பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனாலதான் அவங்க கூட ஒன்னா இருந்திருப்பாரு. அதே மாதிரி அவங்க மேல ஆசிட்லாம் அடிச்சிருப்பாரு. நான் பண்ண தப்புக்காக தான் சார் 7 வருஷத்துக்கு மேல ஜெயில தண்டனை அனுபவிச்சேன். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறமா காயத்ரி என்னால மறக்க முடியல. காயத்ரி எப்படியாவது தேடி போனோம்னு நினைச்சேன். ஆனா என்னால அவ எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கவே முடியலன்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஒரு பகுதியில தேடிட்டு இருக்கும் போது எதர்ச்சியா அந்த ராகவை மீட் பண்ணிருப்பாரு. என்னப்பா இந்த பக்கம்ன்ற மாதிரி ராகவ் கேக்குறாரு. தெரிஞ்சவங்கள தேடி வந்தேன், பேரு காயத்ரின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியா, என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காயத்ரி இருக்காங்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அந்த வீடு எங்கன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுக்கிறாரு. அங்க செக் பண்ணி பாப்போன்ற மாதிரி தான் போயிருப்பாரு. அப்பதான் அந்த வீட்டை விட்டு ஒய்ஃப் வரத கவனிச்சிருப்பாரு. நான் திரும்பி தப்பா நடந்துகிட்டது உண்மைதான், ஆனா அவங்க யாரையும் எதுவுமே நான் பண்ணல, அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இவர் சொல்றதை இவங்களால பெருசா நம்ப முடியல. அடிச்சு விசாரிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவன் சொல்றது உண்மைன்ற பட்சத்துல அப்ப யார் தான் கொலை பண்ணா தெரியலையேன்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அந்த சின்ன பையன் முழிச்சாதான் ஏதாவது ஒரு முடிவு தெரியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் இந்த லேடி அசிஸ்டன்ட்டுக்கு போன் கால் வருது. ஹாஸ்பிட்டல்ல அந்த பையன் கண் முழிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. அந்த பையனை போய் பார்க்கலான்ற மாதிரி இவங்க கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. தம்பி, என்ன நடந்தது சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இந்த சோட்டுவம் என்ன நடந்தது அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறான். விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படிலாம் விட முடியாதுன்ற மாதிரி பிரமோத் கத்தி எடுத்திருப்பாரு. அப்படி எடுத்தவர் இருக்காரு பாத்தீங்களா, வேணான்ற மாதிரி அமைதியா இங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அவர் போனதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. பையனுமே வெளியே போலான்னு நினைக்கிறான். ஆனா அப்பா இருக்கார்ல, எங்கடா உடனே வெளியே கிளம்புற அப்படின்ற மாதிரி பையனை அடிக்கிறாரு. அவரு ரிலாக்ஸ் பண்றதுக்காக வெளியே கிளம்பி போயிருப்பாரு. அம்மா அடிச்ச கோவத்துல தான் சுரேஷ் கிளம்பி போயிருப்பாரு. இப்ப மனசை மாத்தி இந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காரு. சுரேஷ் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லலான்னு சோட்டு யோசிக்கிறான். வேணான்ற மாதிரி காயத்ரி சொல்றாங்க. காயத்ரியை மீறி இந்த பையனும் நடந்த விஷயத்த சொல்றான். இதை கேட்கிற சுரேஷ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பிரமோத விட மாட்டேன், நான் கொல்ல போறேன்ற மாதிரிலாம் இங்க இருந்து போக பாக்குறாரு. வேணான்ற மாதிரி அம்மா தடுக்கிறாங்க. அவன் உங்களோட லைஃபை மட்டும் அழிக்கலமா, என் லைஃபையும் சேர்த்து அழிச்சிருக்கான். அவனை நான் ஏதாவது பண்ணியே தீரணும்ன்ற மாதிரிலாம் இவர் போக பாக்குறாரு. கோவத்துல அம்மா இருக்காங்கல்ல, இவரை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இவருமே டென்ஷன் ஆயிடுறாரு. அம்மானு கூட பார்க்காம அவங்களை அட்டாக் பண்ணிருப்பாரு. தம்பி இருக்கான்ல, என்ன பண்ற நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் தடுத்திருப்பான். அவர் தம்பியும் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணிருப்பாரு. அவர் பயங்கரமா அட்டாக் பண்ணதுலதான் தம்பிக்கு நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும். சோட்டுவா என்னோட அப்பா எங்கன்ற மாதிரி கேட்கிறான். அப்பா இறந்து போனதை பத்தி இவங்க சொல்ல வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்பா வருவாரு, நீ படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி படுக்க வச்சிடுறாங்க. இந்த சோட்டு சொல்றதை வச்சு பார்த்தா சுரேஷ் தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க 2 பேரையும் முதல்ல அட்டாக் பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் நடந்து போயிட்டு இருக்க ரமேஷையும் அட்டாக் பண்ணிருக்கான். இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரியும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவன் ஃப்ரெண்டு வீட்டுல தான் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிருக்காரு. சரி, அந்த இடத்துல வச்சு அமுக்கலான்ற மாதிரி இவங்க வந்துட்டு இருக்காங்க. இப்ப பொறுமையா வீட்டுக்குள்ள நுழையலாம்னு நினைக்கிறாங்க.
அவன் சாதாரணமா உட்காந்துட்டு இருக்கான். இப்ப சட்டுன்னு அவனை லாக் பண்ணிடுறாங்க. கொலை பண்ணிட்டு சாதாரணமா இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன கொலை எனக்கு புரியலன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். அந்த வீட்டுல என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியலன்ற மாதிரி தான் இவன் சொல்றான். ஆனா இன்ஸ்பெக்டர் நம்ப மாட்டாரு. இந்த மாதிரிலாம் கொலை நடந்திருக்கு, அதை நீ தான் பண்ணிருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சத்தியமா நான் பண்ணவே இல்லைன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவன் பூர்ணிமா கிட்ட கோவமா பேசினால அதுக்காக அம்மா அடிச்சிருப்பாங்க. இதனால கோவப்பட்ட இவனுமே அங்க இருந்து கிளம்பி இருப்பான். ஆனா அம்மாக்கு பாதுகாப்பு தரணும், திரும்பி நம்ம போலான்ற மாதிரி நைட்டு வீட்டுக்கு வந்து கதவை தட்டியிருப்பான். உள்ளதான் அம்மா இருந்திருப்பாங்க. நீ ஒன்னும் இங்க இருக்க தேவையில்ல போன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வந்தது, அதனாலதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சுரேஷ் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப தம்பி ஏன் வேற மாதிரி சொன்னான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. தம்பி சொல்றது உண்மையா அண்ணன் சொல்றது உண்மையான்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ஆனா இவங்களுக்கு அண்ணன் மேலதான் சந்தேகமா இருக்கு. இந்த அண்ணன் தான் கொலை பண்ணிட்டு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ராகவ் மேலேயும் டவுட் இருக்கு. ஏன்னா வீட்டுல இருக்க நகையெல்லாம் அவர் வித்திருப்பாரு. நகைலாம் எப்படி அவர்கிட்ட போச்சு, அவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. ரமேஷ் பாடி லாஸ்டா கிடைச்சது பாத்தீங்களா, அதோட ரிப்போர்ட் தான் இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்கு போல. அந்த ரிப்போர்ட் படி பார்த்தா ரமேஷ் தான் முதல்ல கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வீட்டுல அட்டாக் நடந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. சுரேஷ் முதல்ல அப்பாவை கொலை பண்ணிருக்கான், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வந்து அந்த விஷயம் எல்லாம் நடந்திருக்கு போல. என்னன்னே ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது ராகவ முதல்ல அமுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்ஃபார்மர் மூலியமா ராகவ் எங்க இருக்காருன்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ராகவ லாக் பண்ணிடுறாங்க. ஜுவல்ல எதுக்காக வித்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை சார், அதனால தான் வித்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த கோல்ட காயத்ரி வீட்ல இருந்து தான் நீ எடுத்திருக்க, எப்படி எடுத்தன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இது காயத்ரி ஜுவல்லா, எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. தெரியாம எப்படா நகை வாங்கிட்ட வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. என் பையன் தான் தந்தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் எப்ப பாரு குடிச்சிட்டு ஒய்ஃபை போட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஜுவல்ல எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட தரான். இதுக்கப்புறம் அம்மாவை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, உங்க கடன் பிரச்சனையை இதை வச்சு முடிங்க. இதை தாண்டி அம்மாவை அடிக்கணும்னு நினைச்சீங்க, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றான். சோ பையன் தான் நகையை தந்திருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, இப்ப பையனை வர வச்சிடுறாங்க. உனக்கு எப்படா நகை கிடைச்சது, நீ தான் அந்த வீட்டுல அட்டாக் பண்ணியான்ற மாதிரிலாம் இந்த பையனை சந்தேகப்படுற மாதிரி கேக்குறாங்க. இந்த பையனும் நான் அட்டாக்லாம் பண்ணல, விளையாடுறதுக்காக அந்த வீட்டுக்கு நடுவுல போவேன், அந்த மாதிரி தான் போனேன். அப்பாக்கு கடன் பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் உங்களுக்கு தெரியாம சைலண்டா அந்த நகையை தூக்குனேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். ஆனா இவன் சொல்றத போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வீட்டை லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. லாக்ல இருக்கும் போது நீ எப்படா உள்ள போயிருக்க முடியும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த பையனுமே ஒரு ஸ்டேஜ்ல மாட்டிக்கிறான். உண்மையிலேயே நடந்த விஷயத்த சொல்லிடுறான். அந்த சின்ன பையன் தான் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி சொல்றான். இப்ப சின்ன பையனான சோட்டுவை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. நீ தான் இதை பண்ணிருக்க, எதுக்காக பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சோட்டுவா நடந்த விஷயத்த சொல்றான். அப்ப எப்ப பாரு இவனை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காருல, இவன் அதை பத்தி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவான். ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, உன் அண்ணன் சுரேஷ் மாதிரி நீயும் தைரியமா இரு, அப்பதான் இதெல்லாம் சமாளிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. பிரமோத் தப்பாலாம் நடந்துகிட்டு கிளம்புனான் பாத்தீங்களா, இந்த சின்ன பையன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலான்னு வெளியே போலாம் நினைச்சிருப்பான். ஆனா அப்பா இருக்காருல, வீட்டுக்குள்ளேயே இருன்ற மாதிரி இவனை அடிச்சிருப்பாரு. பிரமோத் கூட சண்டை போடல, ஆனா நம்மள மட்டும் அடிக்கிறாருன்ற மாதிரி இந்த பையனுக்கு ஒரு கோவம் வந்திருக்கும். அப்பா நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடியே வந்திருப்பான், மண்டையிலேயே அடிச்சிருப்பான். அப்பவும் திரும்பி இவனை பாக்குறாரு. நீ எதுக்காக அடிச்சன்ற மாதிரி ஷாக் ஆகுறாரு. கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இப்ப சோட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்பா என்ன அடிச்சுக்கிட்டே இருந்தாருல, அதனால தான் கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றான். என்னடா சொல்ற, அப்பாவை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற மாதிரிலாம் அம்மா சொல்றாங்க. இவன் தடுக்கிறான். அப்படி தடுக்கும் போதுதான் அம்மாவை இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணிடுறான். எதுக்காக அம்மாவை அட்டாக் பண்ற, அம்மா உன்னை என்ன பண்ணாங்கன்ற மாதிரி பசங்க எல்லாம் கேக்குறாங்க. சும்மா இருங்க, நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா உங்களையும் ஏதாவது பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். என்ன பேட்டை வச்சு நல்லா அடி, நான் காயப்பட்ட மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றான். இதனால ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் கையில இருந்து பேட்டை வாங்கி இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்காக கதவை திறந்தாங்க பாத்தீங்களா, அப்பதான் இந்த பையன் நகையை தூக்கி இருப்பான். ஆக்சுவலா இந்த தம்பி இருக்கான்ல, நம்ம தப்பிக்கணும்னா அண்ணனை தான் மாட்டி விடணும்னு நினைச்சிருப்பான். அதனால தான் அண்ணன் இப்படி பண்ணதா இவன் போய் சொல்லியிருப்பான். ஆனா போலீஸுங்க இவன் தான் பண்ணான்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னதான் உனக்கு கோவம் வந்தாலும் எப்படா பெத்த அப்பா அம்மாவை கொல்லுவ அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் இந்த பையன் அழுதுட்டு இருக்கான். இப்ப இவங்க எல்லாம் டீமா சேர்ந்த மாதிரி பேசிக்கிறாங்க. அந்த ஆசிட் அட்டாக்னால தான் எல்லா தப்புமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களுக்கு மட்டும் ஆசிட் அட்டாக் நடக்கல, நிறைய பேருக்கு நடக்குது. அந்த அட்டாக்னால செயின் ரியாக்ஷன் மாதிரி அந்த குடும்பத்துல நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு, அநியாயத்துக்கு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிக்கிறாங்க. இதோடய இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.